தாலி தானே கட்டிக்கிட்டீங்க. அது இருந்தும், இல்லாத இருந்தும் என்ன பிரயோஜனம்? திருட்டுத்தனமா தாலி கட்டினதுனால தான் அது போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி நம்ம கருணாகரன் வந்து ஆனந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. போதும் நிறுத்துங்க சார். அவ வேலை செய்யலைன்னா ஏன் செய்யலை, எதுக்காக செய்யலை அதை மட்டும் கேளுங்க. அப்படி செய்யலைன்னா செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு சீனியர் சூப்பர்வைசராக நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு கருணாகரனை கண்டிக்கிறாரு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு வேலைக்கு வந்து இன்னும் ஒரு துணி கூட அவ தைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கருணாகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. குரலை ஒசத்தி கையை நீட்டி பேசுனா நான் என்ன பேசாத அடங்கிக்குவேன் பயந்துக்குவேன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம அன்புகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னதான் அன்புகிட்ட சண்டை போட்டாலையும் போதும் ஆனந்தி, இதுக்கு மேலேயும் நீ தேடாத. அப்படி நீ தேடணும்னா நீ இப்போதைக்கு தேடக்கூடாது. ஒழுங்காக போயிட்டு வேலையை செய்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை என் கூட கொஞ்சம் வந்து தேடுங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும், நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்கிறாங்க. எப்போவுமே கிடைக்காது. நேற்று மத்தியானத்துலேருந்தே உன் கழுத்தில் அப்போ தாலி இல்லை. ஒரு பொண்ணுக்கு தாலி கழுத்தில் இல்லை அப்படின்ற உணர்வே இல்லாத மறுநாள் வேலைக்கு வர்ற வரைக்கும் வந்து உனக்கு தெரியவே இல்லை. அதுவும் ஜெயந்தி சொன்னதுனால தெரிஞ்சது. நீயா அதை பார்க்கல. உனக்கு அந்த தாலி மேலே கொஞ்சம் கூட பொறுப்பு அக்கறை எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த தாலி இல்லாமலே இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாவும் ஆனந்தி என்னை கோவப்பட வைக்காத, கோவமாக பேச வைக்காத, ஒழுங்கா போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த தாலி நம்ம கோகிலா கையில் கிடைச்சது. இப்போ ஃபோன் பண்ணலான்னா யாரும் ஃபோனை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கான சரியான டைம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன் விடுங்க, நீ யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறவங்களையும் தடுத்து நிறுத்திடுறாரு. நம்ம ஆனந்திக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஆனந்தியோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதலை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி மகேஷ் வந்து முயற்சி பண்ணுறாரு. இது வந்து